வணக்கம். மலையாள முன்னணி நடிகையான பாவனா சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமா சினிமா உலகத்துக்கு அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலையும் வெயில், ஜெயங்கொண்டான், தீபாவளி, அசல் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளையும் இவங்க நடிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில வெள்ளிக்கிழமை இரவு சினிமா படப்பிடிப்பை முடிச்சுட்டு கொச்சிக்கு திரும்பிட்டு இருந்த நம்ம பாவனாவோட காரோட சேர்த்து அவரை கடத்திட்டு போய் அவரை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கியிருக்காங்க சில மர்ம நபர்கள். இது குறித்து போலீசார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பாவனாவோட கம்ப்ளைண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்ட மலையாள திரைப்பட குழுவினர் ஒட்டுமொத்தமா அவருக்காக நியாயம் கேட்டு அறப்போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. போலீசார் இதுவரை 3 பேரை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பாவனா கொச்சிக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. பாவனாக்கு நேர்ந்த கொடுமையை நினைச்சு மலையாள திரையுலகினர் எல்லாருமே கோபத்தோடையும் அதிர்ச்சியோடையும் இந்த அறப்போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகை பாவனாக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை அந்த மர்ம நபர்கள் செல்போன்லயும் படம் பிடிச்சு அவரை சித்திரவதை பண்ணதாகவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பாவனா. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிரேக்கிங் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.